வணக்கம். கல்லூரி காதல் கதை அத்தியாயம் 6. இந்த கதையை 5வது அத்தியாயம் முடிவிலிருந்து தொடரப்படுது. இந்த கதை உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்த கதையாக இருக்கும். கதையை முழுமையாக கேளுங்க. வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற உண்மை சம்பவம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். 1வது அத்தியாயத்திலேருந்து 5வது அத்தியாயம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த அத்தியாயத்தை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க. அன்று அவனை என்னால் தடுக்க முடியவில்லை. அவன் செயல்களால் நான் அழத் தொடங்கிவிட்டேன். நான் அழுவதை பார்த்து பயந்து என்னை விட்டுவிட்டான். நான் அவனிடம், என்னை விட்டு விடு, நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டும், எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை விட்டு விடு சுந்தர் என்று கூற அவன் பயந்து விட்டான். இவள் அழுகை சத்தம் கேட்டு யாரும் வந்துவிடக்கூடாது என்று என் மேல் இருந்து எழுந்து விட்டான். நான் எதுக்கு சுந்தர் இப்படி பண்ணுற, இதுக்குத்தான் என்னை வர சொன்னையா? நீ இப்படி செய்வேன்னு தெரிந்தால் நான் உன்னை வந்து பார்த்துருக்கவே மாட்டேன். அவன் அழாத பிரியா, சும்மா உன்னை பேசதான் வர சொன்னேன். உன்னை பார்த்த உடனே உன்னோட அழகில் மயங்கி விட்டேன். சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். வா கிளம்பிடலாம், நான் உன்னை பஸ் ஏற்றி விடுறேன், வா எந்திரி பிரியா என்று சொல்ல நானும் அழகியை நிறுத்தி கண்ணை துடைத்தேன். நான் அவனிடம் கேட்டேன், சுந்தர், நீ என்னை ஏமாத்திர மாட்டேதானே? உன்னை நம்பி தான் நான் இவ்வளோ தூரம் வந்து, நான் என் வாழ்க்கையில் உன்னை மட்டும்தான் விரும்பியிருக்கேன், என்னை விட்டுற மாட்டேதானே என்று நான் கூற அவன் அமைதியாக இருந்தான். அவன் மனதில் நினைக்கிறான், ஆமாம், இவ பெரிய ஒத்துமை, இவ என்னை தவிர வேற எவன் கூடயும் போகலை, இதை நான் நம்பணும். என் கூட 2 மாதம்தான் பேசியிருக்கா, என்னை நம்பி தான் நான் கூப்பிட்ட உடனே 2வது தடவை அதுவும் 3 பஸ் ஏறி வரா. இவளை நம்பணுமா? ரொம்ப தேவை எனக்கு என்று அவன் மனதில் நினைக்க நான் சுந்தர் என்று கூற அவன் என்னவென்று கேட்டான். நான் என்ன சுந்தர், அமைதியாக இருக்க, பதில் சொல்லு, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா தானே என்று கேட்க அவன் கல்யாணம் தானே பண்ணிக்கலாம், 3 வருஷம் படித்து முடித்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி வா, பைக்கில் ஏறு, நேராச்சு, உன்னை நான் பஸ் ஏற்றி விடுறேன் என்று கூற நானும் சரி என்று அவனை முழுமையாக நம்பி போனேன். அவனும் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே என்னை இறக்கிவிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் பஸ் ஏறிப்போ என்று சொன்னான். நான் பஸ் ஸ்டாப்பில் விடு சுந்தர், எதுக்கு இங்கே விடுற என்று கேட்க அவன் எனக்கு தெரிந்தவங்க இருப்பாங்க என்று அவன் சொல்லி என்னை இறக்கி விட்டான். நானும் சரி என்று போனேன். பஸ்ஸும் வந்தது. அதில் ஏறி ஊருக்கு போனேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் செல்ல எனக்கு மிக பயமாக இருந்தது. ஏனெனில் நான் போகும்போது என்னை எங்கள் அப்பாவுக்கு தெரிந்த ஒருவர் பார்த்தார். அவர் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்பாரா என்ற பயம் மிக அதிகமாக இருந்தது. நான் நினைத்தது போல எங்கள் வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மா விளக்கமாறுடன் இருந்தார் என்னை அடிப்பதற்காக. நான் போன உடனே என்னை அடிக்க ஆரம்பித்து விட்டார். நான் எங்கள் அம்மாவை எப்படியோ சமாளித்து விட்டேன். மறுநாள் மிக மகிழ்ச்சியாக கல்லூரிக்கு சென்றேன். எனது தோழிகளிடம் கூறினேன், இனிமேல் சுந்தரியை என்னை ஏமாற்ற மாட்டான் என்று. எனது தோழிகளும் எதுக்கு என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நேற்று நாங்கள் சந்தித்தோம், எங்களுக்கு இடையில் பிரிக்க முடியாத அளவுக்கு நடந்துவிட்டது, நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்று கூற அவர்கள், அதான் எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் இருவரும் காதலிக்கீங்க என்று என்னடி சொல்கிற என்று கேட்க நானும், நாங்கள் சேர்ந்த மாதிரி எங்கள் உலகம் சென்று விட்டது, அதனால் இனிமேல் எங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூற அவர்கள், என்னடி சொல்கிற, ஊமை மாதிரி இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுவியா என்று சொன்னார்கள். நான் சிரித்தபடியே இருந்தேன். அப்புறம் என் தோழிகளிடம், உங்களுக்கு தெரிந்த மாதிரி
நடந்துக்காதீங்க என்று கூறினேன். ஏன்னா சுந்தர் உங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் என்று கூறியிருக்கிறான். அதான் சொல்கிறேன், நீங்கள் தெரிந்த மாதிரி நடக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு வகுப்புக்கு சென்றேன். நான் அங்கே போய் பார்க்கிறேன், சுந்தர் வரவே இல்லை. எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. எதுக்கு அவன் வரவில்லை, அவன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லை என்று ரொம்ப வருத்தமாக இருந்தது. பிரேக் டைமில் அவனுக்கு கால் செய்தேன். அவன் என்னுடைய ஃபோனை எடுக்கவே இல்லை. நான் 10 தடவைக்கு மேல் கால் செய்தேன், அவன் எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. வீட்டிற்கு போய் கால் செய்தேன். அவனுடைய அண்ணன் தான் எனது ஃபோனை எடுத்தான். அவங்க அண்ணன் வாய்ஸ் கேட்டவுடன் எனக்கு பயமாக இருந்தது. ஆனாலும் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது என்று நான் ஹலோ அண்ணா, சுந்தர் இல்லையா என்று கேட்டேன். அவங்க அண்ணன் நீ யாருமா என்று கேட்க, நான் சுந்தரோட ஃப்ரெண்டு, அவன் இன்னைக்கு கிளாஸுக்கு வரல, அதான் கால் செய்தேன். அவனுக்கு என்னாச்சுன்னா அவன் எதுக்கு இன்னைக்கு லீவ் போட்டான் என்று கேட்டேன். அவனுக்கு இன்னைக்கு தோட்டத்தில் வேலை இருந்தது, அதான் அவன் லீவு போட்டான். அவன் வெளியே இருக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அண்ணா அவன் வந்த உடனே கால் பண்ண சொல்லுங்க என்று கூறி போனை வைத்து விட்டேன். எனக்கு ஆனாலும் சுந்தர் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் அப்படியெல்லாம் இருக்காது என்று என்னையே நான் சமாதானம் செய்து கொண்டேன். மறுநாள் கல்லூரிக்கு சென்றேன். போன உடனே சுந்தர் இருக்கானா என்றுதான் தேடினேன். அவன் இருந்தான். நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவன் என் பக்கமே திரும்பவில்லை. எதுக்கு என்னை பார்க்க மாட்டுக்கான் என்று எனக்கு கவலையாக இருந்தது. எப்போதும் என்னை வச்சக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் இன்று என் பக்கமே திரும்பவில்லை. மதிய பிரேக் விட்டவுடன் அவனிடம் பேசலாம் என்று போனால் அவன் எனக்கு முன்பாகவே வெளியே சென்று விட்டான். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. நான் அவன் கால் செய்தேன், என் ஃபோனை எடுக்கவில்லை. நான் விடாமல் அடித்து கொண்டே இருந்தேன். கடைசியாக எனது ஃபோனை எடுத்தான். என்ன பிரியா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு தடவை எடுக்கலன்னா பிஸியாக இருப்போம், உனக்கு தெரியாதா என்று கடிந்து கொண்டான். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனாலும் நான் அவனிடம் பேசினேன். இல்லை சுந்தர், நீ நேற்று எதுக்கு வரல என்று கேட்க, அவன் அதுக்கு இது கேட்க நான் கால் பண்ணையா என்று சொல்ல போனை கட் செய்து விட்டான். எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. எதுக்கு சுந்தர் இப்படி நடந்துக்கிறான் என்று வேதனையாக இருந்தது. இன்று வகுப்பில் வைத்து என்னை ஒரு தடவை கூட பார்க்கவில்லை. ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போது தான் எனக்கு ஒன்று தெரிந்தது. எங்கள் ஜூனியர் பொண்ணை அவன் பார்க்கவான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே அன்னைக்கு இரவு வீட்டுக்கு போய் கால் செய்தேன். அவனிடம் கேட்டேன், எதுக்கு சுந்தர் என்னை அவாய்ட் பண்ணுற என்று கேட்க, அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று கூறினான். உன்னை பாதியிலே தடுத்துட்டேன்னு என் மேலே கோவமாக இருக்கையா என்று கேட்க, அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா படி, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படி, கவர்மெண்ட் வேலை பார்க்குற பொண்ணை தான் எங்கள் வீட்டில் எதிர்பார்க்காங்க என்று கூறினான். அவனுக்காக நான் கவர்மெண்ட் எக்ஸாமும் படித்தேன். ஆனாலும் அவன் என்னிடம் பேசவே இல்லை. நான் தான் லூசு மாதிரி அவன் பின்னாடியே போனேன். அப்போது ஒரு நாள் எங்கள் 2ஆம் இயர் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு புக்கு தேவைப்பட்டது. எங்கள் கிளாஸில் உள்ள எல்லோருக்கும் புக் கிடைத்து விட்டது. எல்லோரும் ஒரு அக்கா கிட்ட வாங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் புக்கு கிடைக்கல. அப்போது என்னுடைய ஃப்ரெண்ட் சீனியர் ஒரு அண்ணனை லவ் பண்ணினான். அப்போது அந்த அண்ணன் கிட்ட கேட்கும்போது அந்த அண்ணன் என்கிட்ட
அவன்கிட்ட இல்லை, இன்னொரு அண்ணா பேர் சொல்லி அவன்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட கேளுங்க என்று சொல்ல அவளும் அந்த கேட்க என்னை கூட்டிகிட்டு போனான். அந்த அண்ணனை கூப்பிட்டு அவள் சொன்னான், என்னோடய ஃப்ரெண்டுக்கு அந்த புக் வேண்டும், உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க என்று கூற நான் பக்கத்தில் நின்றேன். அந்த அண்ணனும் நாளைக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. நானும் மறுநாள் வகுப்பிற்கு செல்லும்போது எங்கள் வகுப்பு வாசலில் அந்த அண்ணன் அவங்க ஃப்ரெண்டுடன் இருந்தாங்க. நாங்கள் போன உடனே எனக்கு அந்த புக்கு கொடுத்தாங்க. நானும் அந்த புக்கு வாங்கிட்டு உள்ளே சென்று அந்த புக்கை திறந்து பார்க்க அந்த புக்கில் எல்லா இடமும் ஐ லவ் யூ என்று மட்டும்தான் இருக்குது. புக்குள்ள எல்லா பக்கமும் இப்படி இருக்க இதை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன். அது மட்டுமல்லாமல் நான் உன்னை காதலிக்கிறேன் என்றும் அவனுடைய பெயரும் இருக்கிறது. எனக்கு மிக பயமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவன் எங்கள் வகுப்பு ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்கள் புக்கை கேட்டவுடன் அவன் தவறாக புரிந்து கொண்டான். ஆனால் அவனது செயல் எனக்கு பிடிக்கவில்லை. அன்று சுந்தரம் வரவில்லை. அன்று இரவு நான் சுந்தருக்கு கால் செய்தேன். அவனிடம் இதை கூறினேன். இப்படி நான் நம்ம சீனியரிடம் புக் கேட்டேன். ஆனால் அவன் புக்கு முழுவதும் ஐ லவ் யூ என்று எழுதியிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவன் நம்ம வகுப்பு ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். என்ன செய்ய என்று கேட்டால் சுந்தர் அதை நம்ப மாட்டுக்கான். அதெல்லாம் அப்படி இருக்காது, அந்த அண்ணன் நல்ல அண்ணன், அந்த புக்கில் முன்பே இருக்கும் போல என்று கூறினான். நான் சொன்னேன், புக் முழுவதுமாக இருக்கும். சரி, புக்கில் இருக்கு, ஓகே. எதுக்கு நம்ம வகுப்பு முன்னாடி வந்து நிற்கிறான்? இதுக்கு முன்னாடி இப்படி நிற்கலை, இப்போது எதுக்கு நிற்கிறான்? எனக்கு புரியுது சுந்தர், நீ என்னை அவாய்ட் பண்ணுற. அவ்வளவு மானக்கிட்ட நான் போகலை. நீ தான் என்னை பார்த்து, நீ தான் என்கிட்ட காதலை சொன்ன, நீ தான் என்னை வெளியவும் வர சொன்ன. உன்னோட வேலை முடிஞ்ச உடனே உன்னோட புத்தியை காட்டிட்டேன். நீ என்ன வேண்டான்னு சொல்கிறது? நான் சொல்கிறேன், நீ எனக்கு தேவையே இல்லை. என்னையோட நம்ம காதல் முடிஞ்சு இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஃபோனை கட் செய்து விட்டேன். மறுநாள் கல்லூரிக்கு சென்றேன். எங்கள் வகுப்புக்கு போகிற வழியில் எங்கள் சீனியர் இருந்தான். நான் எனது இரு தோழிகளையும் அழைத்து கொண்டு அவனை நோக்கி சென்றேன். அவனிடம் போய் அண்ணன் என்று கூறினேன். அவன் திருவென முழித்தான். நான் அவனிடம், அண்ணன் உங்கள் புக்கு எனக்கு வேண்டாம், நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று கூறி புக்கை கொடுத்துவிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிவிட்டேன். அந்த நேரத்தில் எங்கள் வகுப்பு முழுக்க என்னையே பார்த்தார்கள். எனது தோழிகளும் பிரியா உனக்கு ரொம்ப தைரியம்தான் என்று கூறினார்கள். சுந்தரம் பார்த்தான். அவன் என்னை தப்பாக தான் நினைத்திருப்பான். இவனை வேண்டாம் என்று கூறிவிட்டு நான் எங்கள் சீனியரை காதலிப்பேன் என்று என்னை தப்பாக நினைத்தான். ஆனால் நான் அப்படி கிடையாது. எப்படியோ தெரியாமல் சுந்தரை விரும்பிவிட்டேன். ஆனால் அவன் என்னை ஏமாற்றிவிட்டான். அதற்காக இன்னொரு ஒருத்தனை என்னால் தேடி போக முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டில் இருப்பவள் நான். ஆனாலும் நான் செய்தது மிகப்பெரிய தப்பு. இவனை நம்பி சென்றது மிகப்பெரிய தப்பு என்று இப்போதுதான் புரிகிறது. இனிமேல் எவனையும் காதலிக்கவும் கூடாது, கல்யாணமும் பண்ணக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டேன். படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம். நல்லா படித்து என்னோட அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். அடுத்த அத்தியாயத்தில் இதோடைய தொடர்ச்சி கதையை நீங்கள் பார்க்கலாம். இந்த கதை பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யமான கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.